யோகாவில் புஜங்காசனா அப்படின்னு ஒரு ஆசனா இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன், இந்த அக்கா என்னென்ன அள்ளி விடுறாங்கன்னு தெரியும். கிங் கோப்ரா பார்த்தா எவ்வளோ கம்பீரமா தெரியும். அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு ஃபீல் த போஸ். உங்க ஸ்பைனை வந்து எந்த வித டேமேஜும் இல்லாம அதுக்கு தேவையான கம்ப்ளீட் ஃப்ளூயிட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோ கொடுக்கறது பேக் பெண்டிங் போஸ். பார்த்தீங்களா, ஏதோ இந்த போஸ்க்கு போனாதான் முதுகில் ஆக்சிஜன் போகுமா? ஏன் இல்லைன்னா போகாதா? காற்று டைரெக்டாக போகாதுங்க, அதை நம்ம ஹெச்பி ஹீமோக்ளோபின் கேரி பண்ணி உடம்பெல்லாம் கொண்டு போகும். அந்த ஸ்டோரி வேறு. அந்த கதையை அப்படி போர்ட்ரேட் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் உண்மையிலே கோவம் வந்துருச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான பொசிஷன். எஸ், முக்கியம்தான். புஜங்காசனா, கோப்ரா போஸ் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதை பார்த்த எல்லாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிங்கன்னா ஸ்பைன் விட்டுருங்க, வெர்டிபிரல் ஜாயிண்ட்ஸ், முதுகெலும்பில் உள்ள ஃபேசட் ஜாயிண்ட்டில் கண்டிப்பாக டேமேஜஸ் ஏற்படும், இயர்ஸ் அண்ட் டியர்ஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னா அப்படி உட்காந்துருக்கிறது கூட வலிக்கும். எடுத்தவொடனே தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பின்னாடி போகாதீங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்துச்சு. ஐயோ என்னடா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு போய் தட்டி உள்ளே போய் பார்த்தா கரெக்டாக ஒருத்தர் கமெண்ட், ஃபஸ்ட்டு கமெண்ட்டே போட்டிருக்காரு. அந்த இதையும் இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன், இதை செய்தால் பேக் பெயின் தான் வரும்னு சொல்லிட்டு. மக்கள் கொஞ்சம் விழிப்போடு தான் இருக்காங்க. அதாவது வியூஸ் போகணும், சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அடித்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி திடீர்னு புது எக்ஸசைஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பெயின் வரும். சின்ன வயசில் நான் கூட இப்போ இதை விட ஃப்ளெக்சிபிளாக இருந்தேன், இதெல்லாம் பண்ணேன். சரியா? என் ஸ்கூல் டேஸில் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி குனிஞ்சு, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த அளவுக்குலாம் தொடுவாப்பில். ஆனால் இன்றைக்கி செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதனால் எடுத்தோடனே எல்லா யோகாவும் எல்லா நோயையும் சரி பண்ணும், இந்த யோகா பண்ணால் தான் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னா யோகாவே பண்ணாத நாட்டில் அவங்கவுங்க பண்ணுற வேலையை பண்ணாலே எல்லோரும் ஆரோக்கியமாக தான் இருப்போம். பிலீவ் யுவர் செல்ஃப். திரும்ப அதை நான் அழுத்தி சொல்லுவேன். இந்த மாதிரி புது வீடியோஸ்குள்ளே போகாதீங்க, பேக் பெயின் வந்துடும். அப்படி பேக் பெயின் வந்தால் நீங்கள் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வரலாம், நான் சரி பண்ணுவேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோ பின்னாடி அட்ராக்ட் ஆகி போய் பெயின் வராமல் தப்பிச்சுக்கோங்க. ஒரு பொது விழிப்புணர்ச்சியாக சொல்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.